வெல்கம் டு அரோமேட்டிக் டிஷஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பூண்டில் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட கொழுப்பு எல்லாம் வந்து நல்லா கரைச்சி விடும். அப்புறம் நம்ம ப்ரெஷரோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். நம்ம பூண்டு அதிகம் சேர்த்திக்கிட்டோன்னா வாய்வு புடி இந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ 2 கட்டி பூண்டு, பெரிய சைஸில் 3 தக்காளி நல்லா எடுத்துக்கலாம். இது வத்தல் வந்து நம்ம காரம் அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா பூண்டில் வந்து இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு 15 வத்தல் பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வணக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி வணக்கினா தான் நல்லாயிருக்கும். இது வணக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் தேவையான எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ தாளிப்புக்கு தேவையான கடுகுளுந்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி ஊற்றிக்கலாம். இது பூண்டு வணக்கிறதுக்காக. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அந்த 2 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிடுவோம். பூண்டு வந்து நல்லா வணங்கி வரணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கி வருது. ரொம்ப செவக்கணும்லாம் அவசியம் இல்லை, நல்லா வணங்கிட்டால் போதும். இப்போ வந்து மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறலாம். மிளகு நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சீக்கிரம் வணங்கணுன்னா நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வணங்கணும். தக்காளி வந்து இப்போ நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு வந்து சட்னி ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. இப்போ நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் தாளிப்பு கொடுக்குறதுக்கு. நல்லெண்ணெய் தான் இதில் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி இஞ்சிட்டோம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவு. கடுகுளுந்து வெடிக்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கடுகு உளுந்து வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. இப்போ இந்த சட்னியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துடக்கூடாது, தண்ணி சேர்க்காம பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். வணக்கினதுனால ரொம்ப நேரம், ஒரு 2 நிமிஷம் வணங்கினா போதும். இப்போ நமக்கு பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செமையாக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.